பரலோகத்திலே வாசமாக இருக்கிற தகப்பனை நீர் கொடுத்த இந்த காலை வேளைக்காய் மக்கள் நன்றி என்று சொல்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே ஆண்டவரை ஆன்லைன் மூலமாக ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் இன்றைய நாளிலே கிரியை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பிதாவோடும் ஆண்டவரே, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களை நீர் விரும்புகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே ஆராதனைக்கு தயாராக இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமாய் வார்த்தை வழியை உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை, வார்த்தை வழியில் நீர் கிரியை செய்ய முடிய வார்த்தையானது ஆண்டவரை கடந்து வந்து அது ஆண்டவரை கிரியைகளை நடப்பிக்காமல் செல்லாது என்கின்ற வார்த்தை மூலம் ஆண்டவரை இன்றைய நாளிலே வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் இருக்க தாங்க வேண்டும்படியாயும் ஆண்டவரை நொறுங்குண்ட இருதயத்தை நீர் தேற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியுங்கள். தொடக்கத்திலிருந்து முடிவரை உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களை சிலுவையின் பின்னால் மறைக்கிறேன் ஆண்டவரே. நீரே அவர்களுடைய கரம் கூட இருந்து வழிநடத்தட்டும் ஆண்டவரே. மிகுதியான ஒவ்வொரு வேளையும் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவர் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிராம் ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் ஆயிரமாய் மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்ந்தவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை, தாமதமாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை, கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டே சுமந்தவர் மேலான கானான் என்று, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-8 வரையான வசனங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே
நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேனும் தயவை. திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் அன்பை. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்திச் செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்திச் செல்பவர். தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீர். தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்திச் செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்திச் செல்பவர். ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மை
தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1-29 வரையான வசனங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெவேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத்து என்பவைகளே. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்கள் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சொத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்காக பெயையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போலவும் வினாவுள்ளவர்களுக்கும் புறாக்களைப் போல கபற்றவர்களுமாய் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கும் முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னதை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நாம் வாசிக்கும் நற்செய்தி வேத பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 20வது வசனம் வரையிலான வேத வசனங்கள் ஆகும். இந்த பகுதியில் ஏராளமான விடயங்கள் அடங்கியுள்ளன. அவற்றை எல்லாம் விரிவாக பார்க்க நமக்கு நேரம் இல்லை. ஆனாலும் இன்றைய நமது வாழ்க்கைக்கு பொருத்தமானதும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியதுமான சில முக்கிய கோட்பாடுகளையும் கருத்துக்களையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது ஒரு மிக முக்கியமான விதத்தில் ஆரம்பிக்கின்றது. அதாவது இந்த வேத பகுதியில் மிகுதியான வசனங்களில் நாம் காணப்போகின்ற காரியங்களைப் போல இயேசு தம் சீஷர்களை அனுப்புவதற்கு முன்பு அவர் தம் சீஷர்களை தம்மிடம் அழைக்கிறார் என்றும் பின்னர் அசுத்த ஆவிகளை துரத்த நோய்களை சுகமாக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பதை பற்றி இந்த அதிகாரம் விரிவாக பேசுகிறது.
ஆகவே சீஷர்கள் வல்லமை உள்ளவர்களாக அல்லது வல்லமை பெற்றவர்களாக அனுப்பப்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் வல்லமையுடன் அனுப்பப்படுவதற்கு முன்பு அவர்கள் முதலில் இயேசுவோடு இருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தார்கள். அது மிகவும் முக்கியமானது. நாம் இயேசுவின் நாமத்தில் வல்லமை பெற்று புறப்பட்டு செல்வதற்கு முன்பு நாம் முதலில் அவரிடம் நெருங்கி சென்று அவருடன் ஒரு நெருங்கிய உறவை, ஐக்கியத்தை கொண்டிருக்க வேண்டும் என்ற இந்த குறிப்பிட்ட விடயத்தை நாம் ஒருபோதும் வாழ்க்கையிலே மறந்துவிடக்கூடாது. வல்லமையும் அதிகாரமும், ஆவிக்குரிய வல்லமை அதிகாரமும் இயேசுவின் நாமத்திலிருந்து மட்டுமல்ல, அவரின் ஆளுகையிலிருந்தும், அவரை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்ளுவதிலிருந்தும், அந்த உறவிலிருந்தும் வருகிறதாக இருக்கிறது. ஆகவே நாம் அவரிடம் எவ்வளவு நெருங்கி செல்கிறோமோ அவ்வளவு அதிகமாக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மற்றவர்களிடத்திலே கொண்டு சேர்க்கவும் அவர்களை வென்று கொள்ளவும் நாம் முயற்சிக்கும் போது நமது முயற்சிகள் பலனுள்ளதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்க போகிறது. ஆகவே நாம் வெளியே அனுப்பப்படுவதற்கு முன்பு அல்லது வெளியே போய் பிரசங்கிப்பதற்கு முன்பு முதலில் அவரிடத்திலே நெருங்கி சேர வேண்டும். எனவே முதலில் அவருடனான உங்கள் உறவில் கவனத்தை செலுத்துங்கள். அந்த உறவில் இருந்து தான் கனி உண்டாகிறது. அங்குதான் தேவன் நம் வாழ்வில் செயல்படுவதை நாம் காணப்போகின்றோம். முதலில் நம் வாழ்வில் நாம் அவருடன் கொண்டிருக்கும் நமது தனிப்பட்ட உறவில் இருந்தே அது ஆரம்பிக்கிறது. ஆகவே நீங்கள் புறப்பட்டு வெளியே செல்வதற்கு முன்பு அவரிடம் நெருங்கி செல்லுங்கள். இதுவே இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிக முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்கிறது. இப்போது நாம் இயேசுவுடன் நமக்கென ஒரு தனிப்பட்ட உறவை மட்டும் ஏற்படுத்தி கொண்டு அத்தோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. நாம் இந்த உலகத்துக்கு சென்று மற்றவர்களின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக தாக்கத்தை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நற்செய்தியை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே இந்த வேத பகுதியின் மீதியான பகுதி அது எப்படி இருக்கும் என்பதையும் அதை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காரியங்கள் போதிக்கிறது. ஏனென்றால் இயேசு அவர்களுக்கு தம்முடன் ஒரு தனிப்பட்ட உறவை மட்டும் கொடுக்கவில்லை. வெளியே சென்று தம்முடைய நாமத்தை பிரகடனப்படுத்தவும் அல்லது பிரசங்கிக்கவும், தம்முடைய ராஜ்யத்தை மற்றவர்களின் வாழ்க்கையிலே கொண்டு வரவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். வார்த்தையானது இவ்வாறு கூறுகிறது: அசுத்த ஆவிகளை துரத்தவும், நோய்களை சுகமாக்கவும், மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார் என்பதாக தேவ வசனம் கூறுகிறது. மக்களை தொந்தரவு செய்த காரியங்கள், அவர்களுக்கு தீங்கு விளைவித்த காரியங்கள், அவர்களிடத்திலிருந்து ஜீவனை பறிக்க முயற்சித்த காரியங்கள் போன்றவற்றை மாற்றி அமைக்க இயேசு தம் சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மற்றவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் நம் ஒவ்வொருத்தருக்கும் அளித்திருக்கின்றார். ஆகவே அவர் அனுப்பிய சீஷர்கள் யார் என்று நமக்கு அந்த வேத பகுதி சொல்லுகிறது. உண்மையில் லூக்காவில் இதற்கு இணையான ஒரு பகுதி குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் அவர்களை 2 பேராக அனுப்பினார் என்று அந்த வார்த்தைகள் கூறுகிறது. இதுவும் ஒரு முக்கிய கொள்கை என்று நான் நினைக்கிறேன். அதாவது நாம் ஒருபோதும் தேவனுடன் நமக்கென ஒரு தனிப்பட்ட உறவை மட்டும் கொண்டிருக்கக்கூடாது. நமக்கென ஒரு தனிப்பட்ட ஊழியத்தையும் கொண்டிருக்கக்கூடாது. நாம் எப்போதும் இதில் ஒன்றாகவே இருக்க படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் இயங்காமல் இணைந்து தேவனோடு கூட நாங்கள் பணிபுரிய கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையில் சீஷர்கள் இயேசுவை நெருங்கிய போது கூட அவர்கள் அதை ஐக்கியமாக செய்யவில்லை. ஒரு குழுவாக, கூட்டமாக அங்கே அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. திருச்சபையின் உண்மையான நோக்கமே இதுதான். நாம் மற்ற நமக்கு இணைவான நமக்கு ஒத்த எண்ணம் கொண்ட விசுவாசிகளுடன் கூட்டமாக ஒன்று கூடி ஊக்கமடையவும் வல்லமை அடையவும் அனுப்பப்படவும் நம்மால் முடியும். ஆனால் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய அனுப்பப்படும் போது அதை நாம் தனியாக செய்ய வேண்டியதில்லை. ஒருவரோடு ஒருவர் இணைந்து அதை செய்யவே படைக்கப்பட்டுள்ளோம் மற்றும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே சீஷர்கள் வெளியே அனுப்பப்பட்டார்கள். பின்னர் இந்த ஊழியத்தை அவர்கள் எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை குறித்த வழிமுறைகளை இயேசு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இங்கே கூறும் அனைத்து விவரங்களையும் ஆராய நமக்கு நேரம் இல்லை. ஆனாலும் அவற்றில் சிலவற்றை நாம் இங்கே முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன். உதாரணமாக 6வது வசனத்திலே அவர் கூறுகிறார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் கோத்திரங்கள் அண்டைக்கு போங்கள் என்று அவர் கூறுகிறார் இல்லையா? இன்னும் உள்ளே வராதவர்களிடத்துக்கு போங்கள், வெளியே இருப்பவர்களையும் வழி தவறியவர்களையும் தேடிச் செல்ல வேண்டும்.
அவர்களையும் திரும்பி கொண்டு ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் இல்லையா? காணாமல் போனவர்கள் மீது நமக்கு ஒரு மனதுருக்கம் மற்றும் பாரமுள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். நமது ஐக்கியத்திற்குள் இன்னும் வராதவர்கள் மீதும் இயேசுவுடன் நடக்காதவர்கள் மீதும் நமக்கு ஒரு பாரமுள்ள இருதயம் இருக்க வேண்டும். அவர்களைத்தான் நாம் இயேசுவின் அன்பை பெற்றவர்களாக பின்தொடர வேண்டும். மற்றவர்களிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று அவர் அவர்களிடம் கூறினார். அந்த நற்செய்தி என்னவென்றால், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்று அவர் கூறி அனுப்புகிறார். நாம் நற்செய்தியை பற்றி பேசும்போது அதை பிரசங்கிக்கும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த நற்செய்தி என்னவென்றால், இயேசு நமது பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதுதான். அதுதான் நற்செய்தி. அவர் சிலுவையில் மரித்தார், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிப்பதன் மூலம் நாம் நித்திய ஜீவன் என்னும் பரிசை பெற்றுக்கொள்கிறோம். அவர் மீதான விசுவாசத்தின் மூலம் நாம் தேவனுடன் ஒப்புரவாகின்றோம். ஆனால் அது வெறும் ஆரம்பம் மட்டுமே. நற்செய்தி என்பது அங்கே ஒரு ஆரம்பம் மாத்திரமே, அது வெறும் தொடக்க புள்ளி மட்டுமே. நாம் அந்த ஆரம்ப கட்டத்தின் முக்கியத்துவத்தை குறை மதிப்பிடக் கூடாது, அல்லது நானும் இந்த செய்திக்கூடாக அதை குறை மதிப்பிட முயற்சிக்கவில்லை. ஏனென்றால் நற்செய்தி என்பது இரட்சிப்புக்கு ஏதுவான தேவனுடைய வல்லமை ஆகும். ஆனால் இரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு மற்றும் தேவனுடனான உறவில் மீண்டும் இணைதல் என்பதை விட மேலான ஒன்றை அங்கே கொண்டிருக்கிறது. அது ஒரு புதிய வாழ்க்கைக்குள், தேவ ராஜ்யத்துக்குள் மீண்டும் பிறப்பதை குறித்து பேசுகிறது. மேலும் இரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பை விட மேலானது. அது வாழ்வின் முழுமையை குறிக்கிறது. இயேசு கூட சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வந்தான், ஆனால் நானோ ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவுமே வந்தேன் என்றார். தேவனுடைய ராஜ்யமானது இந்த பூமியின் யதார்த்தத்துக்குள் பிரவேசிப்பதை நாம் இப்பொழுதே அனுபவிக்க முடிகிறது. இது முடிவல்ல. இயேசு ஒரு புதிய வானத்தை, ஒரு புதிய பூமியை உருவாக்கப் போகின்றார். எனவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அந்த ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் வேண்டும். தேவன் மற்றவர்களின் வாழ்க்கையில் இடைப்படுவதையும், அவர்கள் இருக்கும் இடத்திலேயே அவர்களை சந்திப்பதையும், அவர்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கும் காரியங்களிலிருந்து விடுவிப்பதையும், அவர்கள் வாழ்க்கையில் குணமாக்குதலையும் முழுமையும் நாம் காண அங்கே அவர்களுக்குள்ளே செய்கின்ற அந்த காரியத்தை நாங்கள் காண விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபமாகிவிட்டது. இயேசு அவர்களுக்கு நினைவூட்டினார். நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், ஆகவே இலவசமாய் கொடுங்கள். நாம் பெற்றதை மட்டுமே கொடுக்க நமக்கு முடியும் என்பது இன்னொரு கொள்கை. அதனால்தான் நாம் முதலில் இயேசுவிடம் நெருங்கி செல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு எதையாவது கொடுப்பதற்கு முன்பாக நாம் அவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றிருந்திருக்க வேண்டும். ஆகவே தான் நாம் வெளியே செல்வதற்கு முதல் இயேசுவுடனான உறவில் இருந்து அதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவரிடத்திலே நெருங்கி செல்ல வேண்டும். பின்னர் நாம் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுக்க அங்கே முன் வர வேண்டும். இயேசு சொன்னார் மற்றொரு முக்கியமான காரியம். 13வது வசனத்திலே நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், அவர்களிடம், நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போகும்போது உங்களை வரவேற்கும் சமாதானத்துக்கு பாத்திரவான ஒருவனை அங்கே கண்டால், நீங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் போது அந்த வீட்டிலே அந்த சமாதான பாத்திரனை கண்டு உங்கள் சமாதானத்தை கூறுங்கள். அப்பொழுது அந்த சமாதானம் அந்த வீட்டின் மேல் தங்கும் என்கிறார். அப்படி இல்லை என்றால் உங்கள் சமாதானம், நீங்கள் கூறின சமாதானம் மீண்டும் உங்களிடத்துக்கு திரும்பும். மேலும் 14வது வசனத்தில் இவ்வாறு யாராவது உங்களை வரவேற்காமலோ அல்லது உங்கள் வார்த்தைகளை கேட்காமலோ இருந்தால் அந்த வீட்டையோ அல்லது இடத்தையோ விட்டு வெளியேறி உங்கள் கால்களில் படிந்த தூசி உதறிவிடுங்கள். இப்போது நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், யாரையும் ரட்சிப்பது நமது பொறுப்பு அல்ல. அதுதான் உண்மை. அவர்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள்தான் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். யாரையும் பலாத்காரமாக நம்ப வைப்பது நமது பொறுப்பு அல்ல. நற்செய்தியை பிரசங்கிப்பது, நற்செய்தியை கொடுப்பது, மற்றவுடன் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வது மட்டுமே நமது பொறுப்பு. ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது அதை நிராகரிக்கிறார்களா என்பது அவர்களுடைய பிரதியுத்தரம் அல்லது அவர்களுடைய பொறுப்பு. அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அது நல்ல காரியம். எல்லாரும் தேவனுடைய சமாதானத்தை அனுபவித்து அறியும்படி நாம் விரும்புகிறோம். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் தொடர்ந்து அவர்களோடு வாதாடி கொண்டு இருக்கக்கூடாது. மக்கள் விரும்பாத அல்லது அவர்கள் ஆயத்தமில்லாத ஒன்றை ஏற்றுக்கொள்ளும்படி அல்லது விரும்பும்படி அவர்களை கட்டாயப்படுத்துவது அங்கே நியாயமான காரியம் அல்ல. நாம் தனிப்பட்ட முறையில் புண்பட வேண்டிய அவசியமும் இல்லை.
அதற்கு பதிலாக இயேசு சொன்னார், உங்கள் கால்களில் படிந்த தூசி உதறிவிடுங்கள் என்று. நீங்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து ஒருவேளை நீங்கள் சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த இடத்தை விட்டு உங்களுக்கு வெளியேறலாம். உங்கள் பொறுப்பு நிறைவேறிவிட்டது. மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது அவர்களுடைய வேலை அல்லாமல் நம்முடைய வேலை அல்ல. அது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவே அல்லாமல் நம்முடைய முடிவு தீர்மானம் அல்ல. மக்களுக்கு சுய விருப்பம் என்று ஒன்று உண்டு. அந்த முடிவை அவர்கள்தான் எடுக்க வேண்டும். அது அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான ஒரு காரியம். நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதும் மட்டுமே நமது வேலை. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அது அவர்கள் வாழ்க்கையில் நடைபெறும் பெரிய அற்புதம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்காக நாம் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. பின்னர் அவர் 16வது வசனத்தில் நினைவூட்டுகிறார், நான் உங்களை ஆடுகளைப் போல அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்ற இருதயம் உள்ளவர்களாக இருங்கள். நான் உங்களுக்கு ஒன்றை நினைவூட்ட விரும்புகிறேன். நாம் தந்திரம் உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படவில்லை. நாம் வினா உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ளோம். கபடமற்றவர்களாக இருப்பதும் அப்பாவியாக இருப்பதும் ஆக இந்த 2 விஷயங்கள் 2 வெவ்வேறுபட்ட காரியங்கள். நாம் விவேகம் உள்ளவர்களாகவும் இருக்கலாம், கலங்கமற்றவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் நாம் முட்டாள்களாகவோ அப்பாவிகளாகவோ இருக்க அழைக்கப்படவில்லை. தேவன் அப்படி நாம் இருப்பதை விரும்பவும் இல்லை. நான் உண்மையாக ஆவிக்குரிய போருக்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய போரில் ஈடுபட அனுப்பப்படுகின்றோம். ஆகவே நாம் விவேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் வெறும் வெளி தோற்றத்தை மட்டும் வைத்து முடிவெடுக்கவோ அல்லது ஒவ்வொரு சூழ்நிலைகளை சிறந்ததாக கருத்திற்கொள்ள சூழ்நிலையையும் நாம் சிறந்ததாக எல்லாமே நல்லது என்று கருத்தில் கொள்ளக்கூடாது. விவேகம் என்பது ஒரு எதிர்மறையான குணாதிசயமும் கிடையாது. ஆகவே சூழ்நிலைகள் சிறந்ததற்றதா, அது நல்லதா கெட்டதா என்பதை நாம் மிகவும் வினா உள்ளவர்களாக அல்லது அவதானத்தோடு கூட நாம் கருத்தில் கொள்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் விவேகத்துடன் செயல்பட அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே நாம் புத்திசாலிகளாகவும் விவேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயம் கபடமுள்ள அப்பாவிகளாக நாங்கள் இருந்துவிடக்கூடாது. கபட இருதயத்தோடு அப்பாவிகளாக நாம் இருந்துவிடக்கூடாது. அதாவது நாம் தீமையில் பங்கு பெற்றுவிடக்கூடாது. தீமையை பற்றி நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். இயேசு நம்மை அழைத்ததை செய்ய, அவர் நம்மை அழைக்கும் இடத்துக்கு செல்ல, அவர் நம்மை சுவிசேஷத்தை பகிர அழைத்த செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கும் போது நாம் இருக்கும் வெவ்வேறு சூழல்கள், வெவ்வேறு உறவுகள், வெவ்வேறு சூழ்நிலைகள் வழியாக நாம் எப்படி முன்னேறி போக வேண்டும் என்பதை நாம் அந்த விவேகத்துக்கூடாக அறிந்திருக்க வேண்டும். எனவே அவருடைய வல்லமையில் நிறைந்து நாம் புறப்பட்டு போக வேண்டும். ஆனால் முதலில் அவருடைய பிரசன்னத்தின் அருகே நாங்கள் வந்து அவரோடு கூட உறவிலே இருந்து போஷிக்கப்பட வேண்டும். கர்த்தர் தாமே இந்த செய்தி கூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். சமூகம் முன்னே போகும், எதற்கும் பயமில்லையே. ஆவி வெல்லும் கொல்லும், பார்வோன் தடையில்லையே. சமூகம் முன்னே போகும், எதற்கும் பயமில்லையே. ஆவி வெல்லும் கொல்லும், பார்வோன் தடையில்லையே. ரதங்கள் முறித்து வில்லை ஓடித்தி முன்னே நிற்பவன் யார்? செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே, உம்மை எதிர்ப்பவன் யார்? ரதங்கள் முறித்து வில்லை ஓடித்தீர், முன்னே நிற்பவன் யார்? செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே, உம்மை எதிர்ப்பவன் யார்? எல் ஷடாய் எலோஹிம், யாவே எலோஹிம். எல் ஷடாய் எலோஹிம், யாவே எலோஹிம். என் கூக்குரல் கேட்டு பெருமூச்சை கண்டு உன்
தோளில் என ஏற்றி நீர் மேகத்தாலும் அக்னி ஸ்தம்பத்தாலும் என் தேகம் நீர் மூடி நீர். உழைப்பும் இல்லை உடல் களைப்பும் இல்லை அப்பம் என கூட்டி நீர். என் வஸ்திரமும் பாதரட்சைகளும் மகிமையால் புதிதாக்கி நீர். என் கூக்குரல் கேட்டு பெருமூச்சை கண்டு உன் தோளில் என ஏற்றி நீர் மேகத்தாலும் அக்னி ஸ்தம்பத்தாலும் என் தேகம் நீர் மூடி நீர். உழைப்பும் இல்லை உடல் களைப்பும் இல்லை அப்பம் என கூட்டி நீர். என் வஸ்திரமும் பாதரட்சைகளும் மகிமையால் புதிதாக்கி நீர். எல் ஷடாய் எலோஹிம் யாவே எலோஹிம். எல் ஷடாய் எலோஹிம் யாவே எலோஹிம். எந்தனின் பாதம் பட்ட உடனே யோர்தானும் விலகிடுமே. யோசனையால் எக்காலம் போதும் எரிகோவும் விழுந்திடுமே. என் பட்டயத்திற்கு தப்பினதெல்லாம் கல்மழைக்கிரையானதே. என் வார்த்தையினாலே சூரியனும் சந்திரனும் ஓரிடம் நின்றிடுமே. எந்தனின் பாதம் பட்டவுடனே யோர்தானும் விலகிடுமே. யோசனையாலே எக்காலம் போதும் எரிகோவும் விழுந்திடுமே. என் பட்டயத்திற்கு தப்பினதெல்லாம் கல்மழைக்கிரையானதே. என் வார்த்தையினாலே சூரியனும் சந்திரனும் ஓரிடம் நின்றிடுமே. எல் ஷடாய் எலோஹிம் யாவே எலோஹிம். எல் ஷடாய் எலோஹிம் யாவே எலோஹிம். எதிரியின் திட்டங்கள் ரகசியங்கள் யாவும் முன்னமே அறியச் செய்தீர். எவருமே அறிந்திடா ஆவியின் உலகத்தை என் கண்கள் காணச் செய்தீர். அக்கினி மயமான குதிரையும் ரதங்களும் என்னைச் சுற்றி நிற்கின்றதே. அக்கினி மயமான நாவுகளை கொண்டு அற்புதம் செய்பவரே. எதிரியின் திட்டங்கள் ரகசியங்கள் யாவும் முன்னமே அறியச் செய்தீர். எவருமே அறிந்திட ஆவியின் உலகத்தை என் கண்கள் காணச் செய்தீர். அக்கினி மயமான குதிரையும் ரதங்களும் என்னைச் சுற்றி நிற்கின்றதே. அக்கினி மயமான நாவுகளை கொண்டு அற்புதம் செய்பவரே. எல் ஷடாய் எலோஹிம் யாவே எலோஹிம். எல் ஷடாய் எலோஹிம் யாவே எலோஹிம். உம் சமூகம் முன்னே போம் எதற்கும் பயமில்லையே. உம் ஆவி வெல்லும் கொல்லும் பார்வோன் தடையில்லையே. ரதங்கள் முறித்து வில்லை ஒடித்தி முன்னே நிற்பவன் யார்? செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே உம்மை எதிர்ப்பவன் யார்? ரதங்கள் முறித்து
யார்? செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே, உம்மை எதிர்ப்பவன் யார்? எல் ஷடாய் எலோஹீம், யாவே எலோஹீம், எல் ஷடாய் எலோஹீம், யாவே எலோஹீம். நேரமாக எங்களோடு கூட இணைந்தமைக்க நன்றி. கடைசி ஜெபத்தை நான் செய்யும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மட்டுமாக கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே, பாடல்களை பாடவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் என் தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினால நீங்க மூடிக்கொள்ளுங்க. வசனத்தை கேட்கிற மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் ஆண்டவரே, எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே உம்முடைய வசனத்தை அடிப்படையாக கொண்டு வாழத்தக்கதான கிருபையை கர்த்தத்தாமே கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்தமைக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தமைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இனி வரும் நாட்களிலே கர்த்தருடைய கரம் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற வேலையில, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சபைகளிலே, நாங்கள் செய்கிற ஊழியங்களில், எங்களுடைய தேசத்திலே எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஆண்டவரே இருக்கும்படியாக எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி என்னை தரை மட்டுமாக தாழ்த்தி உம்மை மாத்திரம் உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் தேவனுடைய மகா அன்பினாலும் பரிசுத்தாவி ஐக்கியத்தினாலும் சமாதானத்தினாலும் இன்றும் என்றும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.